வணக்கம் மக்களே. முந்தியெல்லாம் செய்தி சேனலை திறந்தாலே நாம் தமிழர் கட்சி வந்துட்டு கனிம வள கொள்ளையை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க, மாணவர்கள் பிரச்சனைக்கு போராடுறாங்க, மீனவர்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறாங்க, இப்படியாதான் வரும். ஆனா இப்ப வந்துட்டு எப்படி வருதுன்னா, நாம் தமிழர் கட்சியில இருந்து முக்கிய நிர்வாகிகள்லாம் வெளியேறிட்டாங்க, அதிருப்தியில இருக்காங்க, இப்படியா வருது. இதுல வேற நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு பெண் நேற்று சமூக வலைதளத்துல ஒரு வீடியோ பதிவு ஒன்று போடுறாங்க. அதுல கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள்லாம் வெளியேறது காரணமே கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க. இடம்பாவனம் கார்த்திக் அவர்களை ரொம்ப காட்டமா வேற தாக்கியிருக்காங்க. ஏன் அதிருப்தியில இருக்காங்க, எதற்காக முக்கிய நிர்வாகிகள்லாம் வெளியேறி தாவேக்கால இணையறாங்க, ஏன் சீமான் அவர்கள் அமைதி காக்குறாரு, இந்த மாதிரி பல கேள்விகள் முன்வைக்கப்படுது. இது எல்லாத்தையும் குறித்து தெளிவா இந்த காணொலியில பாத்துடலாம். தமிழ்நாட்டு அரசியல்ல முற்றிலும் மாறுபட்ட கோணத்துல அரசியலை முன்னெடுத்தது என்டிகே. ஆணு பெண்ணும் சமம் அப்படின்னு சரிபாதியா வேட்பாளரா நிப்பாட்டினாங்க. இது மட்டும் இல்லைங்க, அரசியல்ல இது வரைக்கும் புறக்கணிக்கப்பட்ட சாதியினருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பொது தொகுதியில போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. தமிழ் மொழி, இனம், பண்பாடு, கலாச்சாரம், இயற்கை வளம் பாதுகாத்தல், விவசாயம், இதெல்லாம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அரசியல் பண்ணிட்டு வந்தாங்க. இது எல்லாமே 2026 தேர்தல்ல பெரிய அளவுல பிரதிபலிக்க போகுது அப்படின்னு நம்பிக்கையோட போட்டியிட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி எதிர்பார்த்த அளவுக்கு தேர்தல் முடிவுகள் வரல. அவங்களுடைய நம்பிக்கையே உடைக்கும் வண்ணமா தான் வந்திருக்கு. ஏற்கனவே இருந்த 8% இருந்து 4% குறைஞ்சிட்டாங்க. இதனால ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியினரும் அதிருப்தியில இருந்தாங்க, தலைவர் உட்பட. அப்படியே கொஞ்ச நாள் மையான அமைதிக்கு போயிட்டாங்க. சில நாள் கழிச்சு சீமான் அவர்கள் ஒரு மேடையில என்ன பேசியிருந்தாருன்னா, இது வந்து தோல்வி இல்ல, ஒரு பின்னடைவு தான், அதனால துவண்டு போகாதீங்க அப்படின்னு ஆறுதல் கூறி இருந்தாலும் அது பெரிய அளவுக்கு தாக்குதலை ஏற்படுத்தல. கட்சிக்குள்ள ஒரு விதமான குமுறல் வந்து ஏற்படுது. பிறகு அவர் அப்படியே ஆக்டிவ் பாலிட்டிக்ஸே இல்லாம அமைதியாயிடுறாரு. சில அறிக்கைகள் மட்டும் வெளியிடுறாரு. அப்புறம் திமுக அவங்களுடைய திருமண விழாலெல்லாம் கலந்துக்கிறாரு. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சந்திக்கிறாரு. அவங்களோட மாண்பு கருதி பேசுறாரு. இதனால பலவிதமான அவதூறுகள் நாம் தமிழர் கட்சி மீதும் சீமான் அவர்கள் மீதும் மறுபடியும் வீசப்படுது. அதை குறித்து கட்சியினரோ இல்ல சீமான் அவர்களோ பேசல. அப்போ இப்படி அமைதியா இருக்கிற சூழ்நிலையில மேலும் இப்படி ஒரு அவதூறுகள் வரும்போது இன்னும் குமுறல் வந்து அதிகமாகுது. அதுல சில பேர் அவங்க கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல முன்வைக்கிறாங்க. அப்படிதான் மூத்த பத்திரிகையாளர் ஏகலைவன் அவர்கள் அவருடைய வலையொலியில வந்து பேசிடுறாரு. இதை வந்து சீமான் அவர்கள் தவிர்த்து இருந்திருக்கலாம். ஏன்னா திமுகவுடைய ஆட்சியில தான் ஒரு நடிகை கூப்பிட்டு வந்து பெரிய அளவுல பிரச்சனைய பண்ணாங்க. அடுத்தாப்புல படை வீரன் பூமி அவர்களை வந்து தாக்குனாங்க. நிறைய தம்பி தங்கைகள் வந்து அவங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களோட மாண்புன்ற பேர்ல இந்த இது இப்ப நம்ம தவிர்த்திருந்திருக்கலாமே அப்படின்றத ரொம்ப நாசுக்கா ரொம்ப ஜென்டலா அவருடைய கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. இப்ப இவருடைய இந்த கருத்தை சீமான் அவர்களே சரி, இவர் இத்தனை ஆண்டு காலமா நம்மளோட பயணிச்சிருக்காரு, ஒரு நட்பின் ரீதியா ஒரு மூத்த பத்திரிகையாளர், அக்கறையின் பால்ல பேசியிருக்கலாம் அப்படின்னு அதை அக்செப்ட் கூட பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே 2ஆம் கட்ட நிர்வாகிகள் என்ன பண்ணிடுறாங்க, சமூக வலைத்தளங்கள்ல அவரை வந்து ரொம்ப இழிவுபடுத்தும் வண்ணமா பதிவு ஒரு பக்கம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் முக்கியமான வலைவொலியில சாட மாடையா அவரை வந்து ரொம்பவே அவமானப்படுத்தி பேசிடுறாங்க. இதோட விட்டாங்களா, அடுத்தது முத்துப்பாண்டி அவர்கள் ஒரு அதிருப்தியின் காரணமாக அவர் வந்து நான் கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு ஒரு பதிவு போடுறாருங்க. அவர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு இயக்கம் வச்சிருந்திருக்காரு. அப்புறம் நாம் தமிழர் கட்சி கொள்கை கோட்பாடு பிடிச்சு சீமான் அவர்களோட பயணிச்சு தொகுதியில வேட்பாளராகவும் நின்றிருக்காரு. பல களப்பணிகள் செஞ்சிருக்காரு இந்த கட்சிக்காக. ஆனா அவர் இப்படி வெளியே போறேன் அப்படின்னு போட்ட ஒரு பதிவுக்கு மறுபடியும் அவரையும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அதே சமயத்துலதான் களஞ்சியம் அவர்களும் ஒரு பதிவு போடுறாங்க. அதாவது கட்சியில நம்ம இருந்து அவங்க சொல்றதுக்கெல்லாம் சரின்னு சொல்ற வரைக்கும் நம்ம நல்லவங்களா தெரியுறோம், ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்தாலே தீயவர்களா நம்ம வந்து அவங்க கண்ணுக்கு நம்ம தெரியுறோமே அப்படின்னு ஒரு பதிவை போட்டதுக்கு அப்போ முத்துப்பாண்டி அவர்களும் கலைஞர் அவர்களும் போறாங்க, அவங்க தாவேக்கால இணைய போறாங்க அப்படின்னு ஒரு கருத்து உருவாக்கத்தை பண்ணி இந்த 2ஆம் கட்ட நிர்வாகிகள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்த ஆட்களும் பேசுறாங்க. இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இப்ப மற்ற கட்சிகள்ல எல்லாம் இப்படி அதிருப்தியின் காரணமாக வெளியே போறாங்கன்னா வெளியே போகக்கூடாதுன்னு வழக்கு போடுறாங்க. அப்படியே அவங்க வந்து ஏதாவது தப்பு செஞ்சுட்டா கூட 3 மாசம் வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கட்சிக்குள்ள வேற ஒரு பொறுப்பு கொடுத்து சேர்த்துக்கிறாங்க. இப்படி வந்து அவங்க கட்சியை பாதுகாக்கிறாங்க. ஆனா இங்க மட்டும் போறாங்க அப்படின்னு போகணும்னு முடிவு எடுத்துட்டா போதும், எங்க போகணும், எந்த கட்சியில நீ போய் சேரணும்னு கொண்டு முடிவு எடுக்கிறது இங்க 2ஆம் கட்ட நிர்வாகிகளா தான் இருக்காங்க. அப்படி போகல, ஒரு கருத்தை அவங்க மனசுல தோன்ற கருத்தை சொல்லிட்டாலும் நீ போயிடு,
நீங்க இருக்கக்கூடாது, அதுக்கு நான் என்ன பண்றேன் பாருன்ற மாதிரியான செயல்பாடுகள் தான் இங்க தொடர்ச்சியா கட்சியில நடந்துகிட்டே இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கிற சூழல்ல லயலா மணி அவர்களுக்கு தாவேக்கால ஒரு பதவி கொடுக்குறாங்க. லயலா மணி அவர்கள் இதற்கு முன்னாடி தமிழ் தேசிய பாதையில பயணிச்சவரு, பல பேரோட நட்புல இருந்திருக்காரு. நட்பின் அடிப்படையில களஞ்சியம் அவர்களும் முத்துப்பாண்டி அவர்களும் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இதை தாங்கிக்க முடியாம இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் ஒரு பதிவு போடுறாங்க. அதாவது சீமான் அவர்களை சமீபத்துல லயலா மணி அவர்கள் அந்த கட்சியெல்லாம் ஓர கட்டியாச்சு எப்போ அப்படின்ற மாதிரி ஒரு மேடையில பேசிடுறாரு. இப்படி பேசினவருக்கு நீங்க வந்து வாழ்த்து தெரிவிப்பீங்களான்ற மாதிரி அவரு என்ன சொல்லிடுறாரு, நேரடியா பனையூருக்கே போயிட வேண்டியதுதானே, இதுக்கு எதுக்கு லயோலாவா காலேஜ் வாசல்ல கத்திட்டு அப்புறம் பனையூருக்கு போகணும் அப்படின்னு இன்டைரக்டா ஒரு பதிவை வெளியிடுறாரு. அதற்கு முத்துப்பாண்டி அவர்கள் ஒரு பதிவு போடுறாரு, நீங்களும் நேரடியா ராமன்குடியில இருந்து அறிவாலயத்துக்கு போயிருக்க வேண்டியதானே, எதுக்கு திருச்செந்தூர் போய் சீரை வாங்கிட்டு திருமண நிகழ்ச்சியில கலந்து மாண்பு அரசியல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அறிவாலயம் போனோம் அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு பதிவு போட்டுறாரு. இப்படி வார்த்தை போர்கள் நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில திடீர்னு நேத்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா பேசிட்டு இருந்த ஒரு சகோதரி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டுடுறாங்க. இடும்பாவனம் கார்த்திக் அவர்களை கடுமையா காட்டமா பேசி அந்த வீடியோ பதிவு இருக்கு. அதுல அவங்க குறிப்பிடுற விஷயம் என்னன்னா, இடும்பாவனம் கார்த்திக் அவர்களுக்கு வந்து கட்சியில தான் மட்டும்தான் இருக்கணும், சீமான் அவர்களோட வேற யாருமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி யாரெல்லாம் அதிருப்தியில இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே கட்சியை விட்டு போகிறதுக்கு என்ன வழியோ அதை வந்து செய்யறாங்க அப்படின்ற கருத்தை வைக்கிறாங்க. இதோட அவங்க நிறுத்தி இருந்தா அது விமர்சனமா இருந்திருக்கும். அந்த விமர்சனத்துக்கு அவங்க பதில் சொல்றாங்களோ இல்லையோ அதை அவங்க பார்த்துருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க பேசின விஷயங்கள் தான் ரொம்ப மோசமா இருந்துச்சு. இந்த மாதிரி எதிர்கட்சியினர் கூட இடும்பாவனம் கார்த்திக் அவர்களை பார்த்து பேசி நான் பார்த்தது இல்லைங்க. அந்த அளவுக்கு மோசமா, மிக மோசமா வந்து கருத்துக்களை வச்சிருந்தாங்க. அது வந்து சோசியல் மீடியால ஃபுல்லா வைரல். நானும் சில மாதங்களா அதிருப்தியில தாங்க இருக்கேன். காரணம் என்னன்னா, இந்த கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான 3 ஆட்கள், பெண் உட்பட இவங்க தான் முடிவு பண்றாங்க இந்த கட்சியில யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது, கட்சி வந்து எந்த டைரக்ஷன்ல நகர்த்திட்டு போகணும். இவங்க 3 பேருமே வெவ்வேறு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. அதுக்கு தகுந்தபடி இந்த கட்சியை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. பாருங்க, முன்னாடி எல்லாம் கட்சி சார்ந்து சமூக வலைதளங்கள்ல வீடியோ போடுறவங்க கட்சியோட கொள்கை கோட்பாடுகளை முன்னிறுத்துவாங்க, மக்கள் பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்களை எடுத்து பேசுவாங்க, நாம் தமிழர் கட்சி அதுக்கு என்னென்ன போராட்டங்கள் முன்னிறுத்தி இருக்காங்க, என்ன ஸ்டெப் எடுப்பாங்க, இது மாதிரியான விஷயங்கள் பேசுவாங்க. ஆனா இப்ப சமூக வலைத்தளங்கள்ல நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா பேசக்கூடியவங்க எப்படி பேசுறாங்கன்னா, கொலாடி சண்டை தாங்க போடுறாங்க, மாத்தி மாத்தி திட்டிக்கிறாங்க. இதுதான் வந்து அதிகமா வியூஸ் போகுது. கட்சி சார்ந்து கொள்கை ரீதியா கோட்பாடு ரீதியா கட்சியோட மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நாம் தமிழர் கட்சியோட தீர்வுகள் என்னென்ன இதெல்லாம் பத்தி நான் பேசுறேன். இப்ப என்னுடைய வீடியோ வந்துட்டு வியூஸ் போகிறதுக்கும் உதவுறது இல்ல, போற வியூஸையும் தடுக்கிறது எப்படின்னு தான் பாத்துட்டு இருக்காங்க. அனலிட்டிக்ஸ் எல்லாம் மாத்தி விடுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல எனக்கு வந்து தொடர்ச்சியா இடையூறு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இவங்க கட்டமைக்கிறதே என்னன்னா, நாம் தமிழர் கட்சியா பொதுவெளியில கேவலமா அசிங்கமா பேசுவாங்க அப்படின்றதான் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. அதாவது கட்சியை வந்து வளர விடாம அப்படியே அந்த உடம்பு பிடி மாதிரி புற்றுநோய் செல்லாட்டம் அரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்துல கூட நத்தம் சிவசங்கரன் அவர்கள் ஒரு வலைவலிக்கு பேட்டி கொடுத்திருந்தாருங்க. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கட்சியில இருக்கக்கூடிய சில முக்கியமான ஆட்கள் சீமான் அவர்களோட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க, ரொம்ப விசுவாசியா நான் இருக்கேன்றத தன்னை முன்னிறுத்திக்கிட்டு டபுள் ஏஜென்டா வேலை பார்த்துக்கிட்டு கட்சியை வச்சு கோடி கோடியா சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம கட்சிக்கு தொடர்ச்சியா கெட்ட பேரை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் கண்டிப்பா அவங்க யாருன்றத வெட்ட வெளிச்சமாக்க போறேன், அவங்களுடைய முகத்திரையை கிழிக்க போறேன் அப்படின்லாம் ரொம்ப கோபமா பேசியிருந்தாரு. அது 100க்கு 100 உண்மைதாங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல மற்ற கட்சிகள்ல போய் சேராம நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒருத்தவங்க சேர்றாங்க அப்படின்னாலே அவங்க வந்து இந்த மண்ணையும் மக்களையும் நேசிச்சு இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நம்மளால முடிஞ்ச பங்கை இந்த கட்சியின் மூலயமா நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு தன்னார்வம் கொண்டு சேர்றவங்களா இருப்பாங்க. இப்படி தன்னார்வம் கொண்டு செயல்படுறவங்களுக்கு அண்ணன் கிட்ட இருந்து எந்த வகையிலயும் அப்ரிசியேஷன் வர விடாம அவங்க பார்த்துக்கிட்டே அவங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்க, மன உளைச்சல் கொடுக்குறாங்க. தொடர்ச்சியா மன உளைச்சலால என்ன ஆயிடுது, ஒரு கட்டத்துல வெளியேறிடுறாங்க. இந்த மாதிரி டபுள் ஏஜென்ட்டுகளா கட்சிக்குள்ள இருந்துகிட்டு துரோகம் பண்ணக்கூடியவங்களை சீமான் அவர்கள் கண்டறிஞ்சு களை எடுக்கணும். துவண்டு இருக்கக்கூடிய என்டிகேவினரை உற்சாகப்படுத்த மீண்டும் நீங்க ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்க்கு வரணும்னு இந்த காணொலி மூலயமா நான் கேட்டுக்கிறேன். என்னுடைய கருத்துக்கு உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் கமலி.